மதிப்புக்குரிய சிறியர் தியேட்டர் ஐயா வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்கு தனியார் பஸ் நிலையத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு காணிக்குள்ள 4 ஏக்கர் காணிக்குள்ள 20 கடை கட்டி தான் ஒருங்குழம்பு குழு கூட்ட தலைவர் என்ற அடிப்படையில் நான் ஒருத்தர் பேரும் சொல்லி அடுத்த வழக்கு போடுவினா உங்களுக்கு சிறியர் தியேட்டர் தாடி ஐயாண்டா தெரியுமா அவர் தன்னுடைய விருப்பத்தில் 20 கடையை கட்டி அந்த நேரம் தன்னுடைய ஏதோ இணைப்பாளராக கிளிநொச்சி இணைப்பாளராக இருந்த அவருக்கும் அவற்ற ஆக்களுக்கும் 20 கடையையும் வாடகை கொடுத்துருக்குறாராம். அப்போ அதுகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு டாக்டர் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எங்களுக்குன்னு சொல்லி கிளிநொச்சியிலேருந்து ஒரு இமெயில் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணித்தாலும் செல்லும் எனக்கு திருப்பி ஒவ்வொருத்தரோடையும் கதைச்சு எனக்கு கிளிநொச்சியில் நான் நினைக்கிறேன் 90 ரவணாகத்திலையும் 90ஆம் ஆண்டுலேருந்து 95ஆம் ஆண்டு வரைக்கும் கிளிநொச்சியில் இருந்து நாங்கள் அப்போ அந்த நடுவ பணியத்தில் இருந்து. ஆனால் இப்போ எல்லாம் தலைகளாக மாறிட்டு முந்தி இருந்த எனக்கு சின்னல இருந்த ஞாபகத்தில் இருக்கிற இடங்கள் வந்து இப்போ இல்லை. அது இல்லை அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன்னா அதில் வந்து அதுக்குரிய வரைபடங்கள் இருக்குது. அங்கே இருந்த கரைச்சி பிரதேச சபையிலிருந்து உதவி அரசாங்க அதிபராக இருந்தவர் வந்து எத்தனையோ கடிதங்கள் போட்டும் அந்த கடிதங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் அந்த தனியார் பஸ் நிலையத்துக்கு அந்த பஸ் சங்கத்திற்கு பொறுப்பாக இருந்த அண்ணன் வந்து உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த காணியை திருப்பி எடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற அரசாங்க அதிபருக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க அதிபர் வந்து எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறார். அது தனியார் பஸ் நிலையம் கட்டுறதுக்காண்டி ஒதுக்கப்பட்ட காணி, அதில் கட்டப்பட்ட கடைகள் எல்லாம் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்காண்டு. அதுக்கு வந்து இனி பிரதேச சபை எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தாண்டு திருப்பி பிரதேச சபையில் அடித்து கேட்க தாங்கள் அனுமதி கொடுக்கல என்று சொல்லினோம். அப்போ பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் ஒரு கான்கிரீட் மதிலே போடல. உங்களுக்கு தெரியும் சுண்ணாத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சுண்ணாத்துலேயும் இப்படித்தான் தோண்டித்தனமாக வந்து மின்சார பொறியியலாளர் வந்து நான் பேர்கள் சொல்லலை, பேர் சொன்னால் தானே நீங்கள் வழக்கு போடுவீர்கள், அப்போ நீங்கள் இனிமேல் ஆளுக்கு ஜோதிச்சு கொள்ள தானே அவர் இல்லை நான் இல்லையாண்டு அவர் தான் தோண்டித்தனமாக மக்களோட பிரச்சனைப்பட்டு கொண்டு பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் PUC சொல்கிறது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன் வந்து அனுப்பின கடிதத்தை மறைச்சி போட்டு அந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கணும் ஒரு வீட்டுக்கு மேலாலேயோ வீட்டுக்கு கீழாலேயோ வீட்டுக்கு குறுக்காலேயோ அவன் எல்லைகளுக்கு மேலால் கம்பிகள் போகாத மாதிரி மக்களுடைய எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னால் போடலாமண்டு அந்த கடிதத்தை மறைச்சி போட்டு அங்கே போய் போலீஸ்காரரை அதுக்கு முதல் வந்திருந்த கடிதத்தை கொண்டே போலீஸ்காரரை காட்டி அப்போ அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நான் சில நேரங்களில் சிங்களத்தில் காய்ச்சல் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில நேரத்தில் இங்கிலீஷில் காய்ச்சல் பார்த்துருக்கலாம். எங்களுக்கு ஒரு கேட்டசி என்றதோன்ற விளங்கி கொள்ளணும். இப்போ நான் போய் திடீரெண்டு தெற்கில் ஒரு போலீஸ் அதிகாரியாக தெற்கில் நடக்கிற ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் இப்போ அம்பாந்தோட்டி என்று வைங்கோ அங்கே போயிருக்கேக்க அங்கே தனிச்சிங்களத்தில் காய்ச்சி கொண்டு இருக்கேன். எனக்கு நான் ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரியை எனக்கு கொண்டு விளாங்காட்டி நான் ஃபேஸ்புக்கை தான் பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ அவைக்கு நாங்கள் சிங்களத்தில் விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு கடிதம் வந்தது அது பிள்ளை, நீங்கள் முதல் வந்த கடிதத்தை விட்டுட்டு 2ஆம் கடிதத்தை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி அப்போ அப்படிக்கான விஷயங்கள் வந்து யாழ்ப்பாணம் நடந்து கொண்டிருக்கு. அதில் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 இமெயில் பார்க்குறதுக்கு ஒரு நாள். அதுக்கு பிறகு பார்த்தா இந்த HNDT ஸ்டூடெண்ட்ஸுன்ற HNDT என்ற ஒரு பாடம் உண்டு, HNDIT எனக்கு கேம்பஸ் சம்பந்தமான 100% அறிவியலும் இருக்கு. ஆனால் இந்த HND ஹை நேஷனல் டிப்ளமான்னு சொல்கிறது அந்த அறிவியல் பெருசாக இல்லை. அப்போ அது என்னென்னு பார்த்தா 2021ஆம் ஆண்டு எக்ஸாம் வந்து வச்சிருக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகளோட ரிசல்ட்ஸ் என்ன போடல. இவ்வளோ காலம் இப்போ 2025 ஆகுது, இவ்வளோ காலம் ரிசல்ட்ஸ் போடல. அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக வந்து வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு இப்போ இந்த HND இங்கிலீஷ் படித்தாக்களுக்கு டீச்சர் 2 வேலை கொடுத்துருக்கணும். அப்போ ஒரு பகுதி சொல்லணும். அதெல்லாம் முந்தின இடத்துல எங்களோட தாடி ஐயா வச்ச சட்டங்களாலேயும் அவற்றை தான் தோண்டித்தனமான முடிவுகளாலேயும் உங்களுக்கு தெரியும் அரசாங்க அதிகாரிகள்லாம் ஒரு காலத்தில் சிறுவர் தியேட்டரில் போய் லைனில் குந்தி இருக்கிற ஈவன் சாவச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமாக இன்னும் வாங்கோ கதைக்கண்டு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ட நேரம் நான் போய்க்கில்ல. எங்களோட காணி சம்பந்தமான அரசாங்க அதிபர் பேர் சொல்லல, அவர் அங்கே லைனில் இருக்கிறார். ஆல்ரெடி ஒரு அரசாங்க அதிபர் அங்கே போய் அப்படி உள்ளமான விழாலம் இருந்தது. அவர் கிட்ட ஏதோ சொல்லிக்க விட தான் DCC மீட்டிங்கில் இருந்தால் எண்ணத்தில் தீர்ப்பேன் நல்ல ஆழம் பாதுகாப்புக்கு என்ன துவக்க தெரியல தந்திருந்தால் நான் எழும்பி போட்டு நெத்தியில் வச்சுட்டு போயிருப்பேன். நல்ல ஆழம் என்ன தெரியல. என்னென்றால் இல்லை அப்படியான ஒரு அரள பேர்ந்த ஆக்கள் தான் விழாலுமே யாழ்ப்பாணத்தை நாங்கள் தான் இப்போ ஒரு நான் இது ஜோக்காக தான் சொன்னால் நெத்தியில் வச்சுட்டு போயிருப்பேன். அவர்கிட்ட இப்போ இருக்கும் சிறிய தியேட்டருக்குள்ள கிடங்குகளை போட்டு கிடங்குகளை கண்டி ஆயுதங்கள் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி பயப்படுற ஆளும் இல்லை, அப்படி பயப்பட்ட அவனுக்கு பிறக்கவும் இல்லை, அப்படி பயப்பட்ட ஒருத்தனால வளர்க்கப்பட்டதும் இல்லைன்ற வரைக்கும் எனக்கு என்ன கவலை என்றால் அப்படியான விஷயங்களை கதைக்க போய்க்கல மாறி மாறி ஒன்றுக்கு ரெண்டுன்னு மாறி இப்போ 22ஆவது வழக்கம் பருத்தத்துறையில் போட்டுட்டு நம்மன்ட்டு சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது. பட் இந்த கைக்கு என்ன ஒன்றும் வரையில
அதை வந்து சட்டத்தை பாவிக்கணும். சட்டத்தை இப்போ நான் யாருன்ற வழக்கில் யாருன்ற ஒன்றும் கதைக்கல, சும்மா பொதுவாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கல்ல நின்றா நான் பிடிபடக்கூடாதுன்னா படம் என்னுடைய பேரை பாவிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் வந்து நான் ஓடி போய் ஒரு வழக்கில் போட்டால் அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகள் வந்து விளங்காமல் ரைட் ஓகே நீங்கள் அவற்றை பேரை பாய்க்கக்கூடாது போட்டால் ஒரு இடத்துமே கதைக்கல. என்ன இந்த 27,000 வாக்குகள் எனக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறபடியாக பாராளுமன்றத்தில் என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம். அப்போ 7ஆம் தேதி அடுத்த பாராளுமன்ற கூட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்படிக்கான விஷயம் இன்றைக்கு விடிய 4 மணி கிளம்பினான். இப்போ 1 மணி இரவு 1 மணி இன்றைக்கு என்ன நித்திரோலையிலும் பின்னேரம் ஒரு 4:30 5:30 வரைக்கும் ஒரு 1 hour நித்திரோன்னா அவ்வளவுதான்.